ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா. கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா. கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல. இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா, இந்த வீட்டை கட்ட முடியுமா, இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா. இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா. 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு நல்ல பலன்களை, புத்தாண்டு சிறந்த பலன்களை யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கடகராசிக்கு சும்மாவே சொல்ல முடியாது, சும்மாவே அவங்கள தடுத்து நிப்பாட்ட முடியாது, அவங்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, சும்மாவே டாப்பில் இருக்கிறாங்க. அதில் சில பேர் இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப சரி, அதுக்கு காரணம் உங்கள் ஜனன ஜாதகம். உண்மையிலே கடகராசிக்கு மிகப்பெரிய டாப்பில் இருக்காங்க இன்னைக்கு, அதில் மாற்றமே இல்லை. அதற்கு ஏற்றவாறு 2025 ஆண்டு கடகராசிக்கு மிகப்பெரிய தெய்வ பலத்துடன் மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறார்கள். ஏன்னா இந்த 2025 என்பது பிறவியர், அதாவது 1/1/2025, 1 என்பது பிறவியன், 1/1/2025 கூட்டினால் 11. இது சந்திரனுடைய உயிரியன் சந்திரன், உயிரியன் சூரியன், உடல் எண் அதாவது பிறவியன் 1 சூரியன், உயிர் எண் சந்திரன் என்பது 11, 2ஆம் நம்பர். ஆக 1/1/2025 என்பது சூரியனும் சந்திரனும் கொண்ட ஒரு 2025 ஆண்டாக அமைகிறது. ஆக கடகராசிக்கு தனஸ்தானம் சூரியனுடைய இடம். அதே நேரம் கடகராசிக்குரிய இடம் சந்திரனுடைய இடம் 2ஆம் நம்பர், அதான் 11. ஆக இந்த கடகராசிக்காகவே 2025 பிறப்பதாக அந்த ஆண்டவன் விதித்த விதி. கடகராசி உண்மையிலே 2025 நல்ல பெயர், புகழ், தொழில், வளம், முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஒரு தெய்வ பலத்துடன் அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஏற்கனவே சாதிச்சுட்டு இருக்காங்க. அஷ்டமத்து சனி அது ஒன்றுமே செய்யாது. அதில் சிலருக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் அஷ்டமத்து சனி ஒரு காரணமே அல்ல, உங்கள் ஜாதகம் காரணமாக இருக்கலாம், ஜனன ஜாதகத்தில் கோளாறு இருக்கலாம். அதுதான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? கடகராசிக்கு உண்மையே சிறப்பாக இருக்குது. ஆக இந்த 2025 கடகராசியின் சாதனைகளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பான யோகம் இருக்கிறது.
கொட்டித் தருகின்ற பொன்பொருள் செல்வம் சொத்துக்களை கொட்டித் தருகின்ற சொத்து எல்லாம் மேலும் வாங்கணும், புதிய சொத்துக்கெல்லாம் வாங்கணும். ஏன் சொத்து வாங்குகிற இடத்துல இந்த 2025 போய் குரு உட்கார போகிறார். அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ இந்த 2025 2 பயிற்சிகள். முதல் பயிற்சி ராகு கேது பயிற்சி, அதாவது சித்திரை 13, 26/4/2025 ராகு கேது பயிற்சி. அடுத்து அதே சித்திரை 28, சித்திரை மாதமே 2 பயிற்சி தான், அதுக்கப்புறம் சனி பயிற்சியில் கிடையாது. சித்திரை 28, அதாவது 11/5/2025 குரு பயிற்சி. அது இந்த 2 தேர்களும் எந்த அளவுக்கு உண்மை என்பதை திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலும் காளகஸ்தி ஆலயத்திலும் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திலும் எந்தெந்த தேதிகளில் ராகு கேது பயிற்சிகளும் சனி பயிற்சி குரு பயிற்சி கொண்டாடப்படுகின்றதோ அந்த நாளை நீங்கள் குரு பயிற்சி நாளாக, சனி பயிற்சி நாளாக, ராகு கேது பயிற்சி நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அந்த ஆலயங்களை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் கொண்டாடப்படுகின்றது. அதுதான் உண்மை. ஆளுக்கு ஒரு பஞ்சாங்க முறை கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? மற்ற முறைப்படி அந்த ஆலயங்களை கொண்டாடப்படுவதில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, குழப்பமே வேண்டாம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஆலயங்களை கொண்டாடப்படுகிற தேதியை வைத்து அந்த பயிற்சிகளை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆக 2025 சனி பயிற்சி கிடையாது. ஆக இந்த கடகராசிக்கு 2025 ஏற்பட போகின்ற ஒரு குரு பயிற்சி பல சொத்துக்களை, பணம், அதாவது விரயஸ்தானத்தில் தனகாரகன் இருந்தால், சுபகிரகங்கள் இருந்தால் காசு பணங்கள் சொத்துக்கள் சேரும். அந்த விரயஸ்தானத்தில் பாவ கிரகங்களோ ஒரு மோசமான கிரகங்களோ அந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தால் சொத்து விரயமாகும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுபகிரகமான உலகத்திற்கே பொன்பொருள் செல்வம் தனத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விரயங்கள், எந்த காசு பணங்கள் விரயமாகாமல் பொன் பொருள் வியாபாரம் வருமானம் முன்னேற்றத்தினால் காசு பணங்கள் சேமிப்பு ஆகக்கூடிய ஒரு இடம், சொத்துக்கள் சேரக்கூடிய இடம் நிச்சயமாக நடக்கும். மேலும் இந்த ராகு கேது பயிற்சி என்று அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு கடகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதில் மாற்றமே இல்லை. முடங்கி கிடந்த வருமானம் எல்லாம் எங்கெல்லாம் காசு பணம் கொடுத்துருக்கா அந்த காசு பணம் திடீர்னு வந்து சேர்ந்துடும். கடகராசிக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த கும்பத்தினுடைய எவ்வளவு தெய்வீகத்தன்மை கொண்டதோ அந்த அளவுக்கு கும்பத்தை காசு பணத்தை நிறைக்கிற மாதிரி நிறைச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. கும்பம் என்பது ஒரு தெய்வீகத்தன்மை கலசம், கும்ப கலசம். அந்த கும்ப கலசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ராகு இருக்கும் பொழுது தெய்வத்தன்மையோடு உங்களுக்கு எல்லா தொழில்களும் வருமானம் முன்னேற்றங்களும் சிறப்பாக ஏற்படும். அது உண்மையிலே 2025 கடகராசிக்கு மிகப்பெரிய டாப்பில் போகக்கூடிய நல்ல யோகங்கள் எல்லாமே ஏற்படும். நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல தொழில்கள், நல்ல திருமண யோகங்கள், நல்ல புத்திர யோகங்கள், சொத்து யோகங்கள் எல்லாமே உண்டு. இது எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதில் உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்க்கணும்னா இதில் உள்ள நம்பரை ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி உங்களை எதிர்காலத்தை சிறந்த முறையில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிட முறைப்படி நான் சொல்றது நல்லா கவனிங்க. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம்தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த 2 தவறு தாங்க.
அதில் மாற்றமே கிடையாது. இந்த ரெண்டே 2 தவறு தான். ஆக ஒரு ஜோதிடத்தின் சரியாக நடக்கணும்னா அதை கணித்து சொல்றதா இருக்கு. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, அரசு வேலை கிடைக்கலையா, செய்கின்ற வியாபாரம் இறுதியாகலையா, வீட்டில் கணவன் மணி பிரச்சனைகளா, செய்வினை கோளாறுகளா, பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, இல்லை அது செய்கிற தொழிலில் மேலும் மேலும் பாதிப்பு ஏற்படுகிறதா, ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து என்ற வகையில் என்ன பார்த்து நடக்கலை சரி யாருன்ற வார்த்தையை வரப்படாது. வாழ்க வையகம். எல்லாருக்கும் நல்லது. 2025ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். புனிதனாக எல்லாரும் சிறந்து விளங்குவதற்காகத்தான் இந்த 2020 ஆண்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்க போது. முக்கியமாக அந்த கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.